ஹாய், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிராம் வித் யூ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பராக் பாரிக்கோட லார்ஜ் கேப் ஃபண்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபண்டு வந்து பிப்ரவரி 2026 அதாவது போன மாதம் லான்ச் பண்ணியிருந்தாங்க. லான்ச் பண்ண ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 9 ரூபாய் 7 காசாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 9.21% வந்து சரிஞ்சிருக்கு. ஸோ இந்த ஃபண்டில் யாரெல்லாம் முதலீடு பண்ணவங்க வந்து இந்த டயத்தில் என்ன பண்ணுறது, அது மாத்திரம் இல்லாமல் நம்ம ஏற்கனவே முதலீடு பண்ணியிருந்தா, அதாவது ஒரு எஸ்ஐபி முதலீடு பண்ணியிருந்தா நாம் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ அது மாத்திரம் இல்லாமல் பராக் பாரிக்கோட லார்ஜ் கேப் ஃபண்ட் வந்து எப்படி செயல்படுது, அதோட ஃபுல் டீட்டெயிலை நம்ம பார்க்கலாம். ஸோ அதை பார்த்ததுலேருந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். நாம் எப்படி நம்மளோட பர்ச்சேசிங் ப்ரைஸ், அதாவது காஸ்ட் ப்ரைஸை வந்து குறைக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பராக் பாரிக் லார்ஜ் கேப் ஃபண்டோட பெஞ்ச் மார்க் வந்து நிஃப்டி 100 டோட்டல் இண்டெக்ஸுங்கிறது. அதாவது நிஃப்டியில் இருக்கிற 100 ஸ்டாக்கில் டாப் 100 ஸ்டாக்கை தேர்ந்தெடுத்து அதில் முதலீடு பண்ணுவாங்க. இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.16 தான் இருக்குது. அதாவது நிஃப்டி ஃபண்டுகளுக்கு அளவு வந்து இவங்க எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ குறைச்சி வச்சிருக்காங்க. இதுவே இந்த ஃபண்டுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்குது. இந்த ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பெரும்பாலும் எல்லாம் லார்ஜ் கேப் ஸ்டாக்கில் தான் முதலீடு பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 80 to 100% வந்து லார்ஜ் கேப்பில் முதலீடு பண்ணுவாங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, இவங்க நான் சொன்னது மாதிரி நிஃப்டியில் இருக்க டாப் 100 கம்பெனியில் முதலீடு பண்ணுவாங்க. இவங்களோட ஹோல்டிங்கில் வந்து டாப்பாக இருக்கிற நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் இருக்குது, ஐசிஐசிஐ பேங்க், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி, அதுக்கப்புறம் பாரதி ஏர்டெல் இருக்குது, எல்என்டி இருக்குது, எஸ்பிஐ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இன்ஃபோசிஸ் இருக்குது, ஆக்சிஸ் பேங்க், கோத்தக் மஹிந்திரா பேங்க், அதுக்கப்புறம் மஹிந்திராவோட அந்த கார் நிறுவனங்கள், இது எல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் ஹோல்டிங்காக இருக்குது. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 90 ஸ்டாக்கை இவங்க ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட ஹோல்டிங் வந்து நல்ல ஒரு பரவலான ஒரு டைவர்சிஃபிகேஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்க முடியுது. இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இவங்க ஈக்விட்டிலையும் முதலீடு பண்ணுறாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் வந்து ஆர்பிட்ராஜ் ஃபெசிலிட்டி இருக்கோ அதுலேயும் இவங்க முதலீடு பண்ணி நமக்கு வெல்த் கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத மாதிரி புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அவங்களோட ஹோல்டிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து ஹை குவாலிட்டி நிறுவனங்களை முதலீடு பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஓரளவு ரீசனபிளாக இருக்கிற வேல்யூஷனை பார்த்து முதலீடு பண்ணுவாங்க. மெயினாக வந்து இது லாங் டேர்முக்காக தான் அவங்க முதலீடு பண்ணுறாங்க. அதனால் வந்து லாங் டேர்ம் ஹோல்டிங் தான் வந்து அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இந்த போர்ட்ஃபோலியோட அவங்களோட பிசினஸ் மாடலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஸ்ட்ராங் பேலன்ஸ் ஷீட் இருக்க கம்பெனியெல்லாம் பார்த்து முதலீடு பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல கேஷ் ஃப்ளோ இருக்க நிறுவனமாக பார்க்கலாம். அதெல்லாம் வந்து நான் சொன்ன டாப் ஹோல்டிங் நிறுவனங்களை பார்த்தீங்கன்னா வந்து நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்தது லாங் டேர்ம் கம்பெனியெல்லாம் பார்த்து தான் அவங்க முதலீடு பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து இந்த போர்ட்ஃபோலியோ வந்து அவங்க எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள். ரிஸ்க் லெவலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபண்டுகள் எல்லாம் வந்து ஓரளவு வந்து மாடரேட் ரிஸ்க் கொண்ட திட்டங்களாக இருக்குது. அதாவது மாடரேட்டு நான் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிட் கேப்பையும் ஸ்மால் கேப்பையும் நம்ம கம்பேர் பண்ணுறப்ப அதை விட வந்து இது ரிஸ்க் குறைவாக உள்ளது. மற்றபடி மிட் கேப்பும் ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா, பங்கு சந்தை சரிவில் பெரிய அடி வாங்கியிருக்கதே மிட் கேப் ஸ்மால் கேப் தான். ஆல்மோஸ்ட் ஒரு 20-24% வந்து சரிஞ்சிருக்கு. அதை வந்து என்னோட வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னா, அந்த மார்க்கெட் கிராஷ் ஆன டயத்தில் எந்தெந்த ஃபண்டு பெரிய அளவில் சரிஞ்சது அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன் அல்லது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பாருங்கள். இந்த ஃபண்டில் யாரெல்லாம் முதலீடு பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் வந்து ஒரு பெரும் நல்ல நிறுவனங்களை முதலீடு பண்ண விருப்பப்படுறீங்களோ, லார்ஜ் கேப் கம்பெனியில் உங்களோட எக்ஸ்போசர் வச்சுக்கணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ நீங்கள் முதலீடு பண்ணலாம். அடுத்தது பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு உங்களுக்கு தெரியும். அந்த ஃபண்ட் ஹவுஸை பற்றி உங்கள் எல்லாருக்குமே வந்து ஓரளவு தெரிஞ்சிருக்கலாம், மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் முதலீடு பண்ண நம்பராக இருந்தால். ஸோ அப்படிப்பட்ட நிறுவனங்களுக்கு மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்கள் முதலீடு பண்ணலாம். அது மாத்திரம் இல்லாமல் சப்போஸ் உங்களோட முதலீடு காலம் வந்து ஒரு 5 வருடங்களுக்கு மேலே இருக்கும் பட்சத்தில் இப்படிப்பட்ட பராக் பாரிக்கோட லார்ஜ் கேப் ஃபண்டை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது இதில் யார் வந்து இதில் முதலீடு பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் வந்து அக்ரெசிவான growth வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த திட்டங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டுக்கும் இந்த பராக் பாரிக்கோட லார்ஜ் கேப் ஃபண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஹோல்டிங்கில் வந்து பெரிய அதாவது லார்ஜ் கேப் நிறுவனங்களை பெரிய அளவில் முதலீடு பண்ணுவாங்க. மற்றபடி ஃபாரின் ஸ்டாக்கில் வந்து இவங்க முதலீடு பண்ண மாட்டாங்க. அதே நேரத்தில் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா இவங்க ஃபாரின் ஸ்டாக்ஸில் ஒரு 10% முதலீடு பண்ணுறாங்க. ஸோ ஹிஸ்டாரிக்கலாக நம்ம பராக் பாரிக்கோட ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டோட எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துச்சு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அதே நேரத்தில் இந்த ஃபண்டுகளை ரிஸ்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பராக் பாரிக்கோட ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில் நம்ம கம்பேர் பண்ணுறப்ப அதில் ரிஸ்க்குங்கிறது கொஞ்சம் அதிகம். பட் அதை விட வந்து இந்த ஃபண்டுகள் எல்லாம் வந்து லார்ஜ் கேப்லேயே ஃபுல்லாக முதலீடு பண்ணுறதுனால ரிஸ்க்கும் அதை கம்பேர் பண்ணுறப்ப இது கொஞ்சம் குறைவாக இருக்குது. அடுத்தது இப்போ கரண்ட் ரியாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ பராக் பாரிக் லார்ஜ் கேப் ஃபண்டில் என்னென்ன செக்டாரில் முதலீடு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்கிங் செக்டாரில் பெரிய அளவு முதலீடு பண்ணுறாங்க. எஃப்எம்சிஜி, பிஎஸ்யூ, அப்புறம் பவர் செக்டார், அதுக்கப்புறம் வந்து ஐடி, அப்புறம் பஜாஜ் ஃபைனான்ஸ் இருக்கிற அதாவது என்பிஎஃப்சியான நிறுவனங்கள், இப்படிப்பட்ட நிறுவனங்களை முதலீடு பண்ணுறாங்க. அடுத்தது செக்டார் அலோகேஷனில் பார்த்தீங்கன்னா
செக்டார் அலோகேஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஃபினான்ஷியல் செக்டாரில் வந்து 30 to 35% முதலீடு பண்ணுறாங்க. அது நிஃப்டியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் இந்த அளவு வெயிட்டேஜ் இருக்கும். அடுத்தது ஐடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 12 to 15% வந்து செக்டார் அலோகேஷன் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எனர்ஜி அப்புறம் பிஎஸ்யூ கம்பெனியில் வந்து 10 to 12% முதலீடு பண்ணுறாங்க. எஃப்எம்சிஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 10% முதலீடு பண்ணுறாங்க. மற்றதெல்லாம் வந்து இதுக்கப்புறம் தான் வரும். ஸோ இவங்களோட ஃபோக்கஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல கேஷ் ஃப்ளோ இருக்க நிறுவனங்களாக முதலீடு பண்ணுறாங்க. வேல்யூ இன்வெஸ்டிங் ஸ்டைலில் உங்களோட முதலீடு இருக்கும். பட் அதாவது வேல்யூ இன்வெஸ்டிங் நான் மீன் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கரண்ட்டான இருக்கிற அதாவது ஒரு வேல்யூபிள் இப்போ வாங்குற நிலைமையில் இருக்கிற பங்குகளில் முதலீடு பண்ணுறாங்க. பராக் பாரிக்கோட லார்ஜ் கேப் ஃபண்டை பற்றி இவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்த்தாச்சு. இப்போ எப்படி நம்மளோட இப்போ லாஸை கவர் பண்ணுறது, இப்போ வந்து நம்ம 10 ரூபாய் என்எஃப்ஓ நம்ம முதலீடு பண்ணியிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அதோட மதிப்பு வந்து 9 ரூபாய் அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சு. 1 ரூபாய் நம்ம இப்போ லூஸ் பண்ணிட்டு இருப்போம். இப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா உதாரணமாக வந்து பராக் பாரிக்கோட லார்ஜ் கேப் ஃபண்டில் இந்த ஃபண்டு ரிலீஸ் பண்ண டயத்தில் என்எஃப்ஓவில் யாரெல்லாம் வந்து முதலீடு பண்ணுறாங்களோ ஒரு நபர் வந்து ஒரு 1 லட்ச ரூபா முதலீடு பண்ணாதான் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அவருக்கு கிடைச்ச ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா என்எஃப்ஓவில் வந்து 10 ரூபாய் கிடச்சிருக்கும். ஸோ அவருக்கு 10,000 யூனிட் கிடச்சிருக்கும். இப்போ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 9 ரூபாய் 7 காசாக இருக்குது. இப்போ அவருக்கு தான் பண்ணின அந்த 1 லட்ச ரூபா முதலீடுங்கிறது 90,000 ரூபா அப்படிங்கிற அளவுக்கு குறைஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 9,300 ரூபாய் வந்து அவர் லாஸ் மேக்கிங் பண்ணிட்டு இருக்காரு. லாஸ் மேக்கிங்னா அதோட யூனிட் விலை இறங்கியிருக்கு. மற்றபடி வந்து அவர் விற்றா தான் லாஸு. பட் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஃபிகராக தெரியலாம் இது ரெட்டில் இருக்கிற மாதிரி. ஸோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டயத்தில் வந்து நான் சொன்னது மாதிரி சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து ஒரு 1 லட்ச ரூபாய் இருக்கும் பட்சத்தில் ஒரு 4ஆகவோ அல்லது 5ஆகவோ பிரிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறேங்க உதாரணமாக ஒரு 20,000 ரூபாய் இந்த திட்டத்தில் இப்போ கரண்ட் ப்ரைஸில் அவர் முதலீடு பண்ணுறதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 9 ரூபாய் 7 காசுக்கு வந்து இன்றைக்கி முதலீடு பண்ணுறதை நம்ம எடுத்துக்கிறோம். அப்படி பார்க்குறப்போ வந்து அவருக்கு வந்து 10 ரூபாய் அவருடைய காஸ்ட் இல்லாமல் இப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 9 ரூபாய்க்கும் அவர் வாங்கியிருக்காரு, 10 ரூபாய்க்கும் வாங்கியிருக்காரு. அவரோட ஆவரேஜ் காஸ்ட் எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா 9 ரூபாய் 54 காசு அப்படிங்கிற அளவுக்கு குறைஞ்சிரும். ஸோ அப்படி பார்க்குறப்ப வந்து நம்ம காஸ்ட்டை கம்மி பண்ணியிருக்கோம். அதாவது 10 ரூபாய்க்கு இருக்க அந்த யூனிட்டோட காஸ்ட்டை ஒரு 50 ஃபில்ஸ் நம்ம கம்மி பண்ணியிருக்கோம். இப்போ கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1,20,000 ரூபா அவர் முதலீடு பண்ணியிருப்பாரு. கரண்ட் வேல்யூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1,10,788 ரூபாவாக இருக்கும். ஸோ இப்படி நமக்கு ஒவ்வொரு வீழ்ச்சிலையும் நமக்கு எப்பெல்லாம் பங்கு சந்தை சரியுதோ அந்த சரிவை வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட்டில் உள்ளே வரதன் மூலம் நம்மளோட காஸ்ட் ப்ரைஸ் நம்ம குறைச்சிக்கலாம். அதே நேரத்தில் யூனிட்டும் நமக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கப்ப ஒன்ஸ் இந்த வார் சூழ்நிலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பங்கு சந்தை ரிவைவ் ஆகிறப்ப நம்மளோட யூனிட்டில் வந்து நல்ல கூடிய சீக்கிரத்திலே வந்து பெனிஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாங் டேர்மில் விஷன் வச்சுட்டு தான் நீங்கள் எல்லாம் முதலீடு பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அப்படி இருக்கப்போ வந்து ஒரு 5 வருஷத்துக்கு மேலே உங்களோட முதலீடு பீரியட் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த திட்டங்கள் வந்து லாபம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதை நம்ம நிஃப்டி 50யோட அந்த ரிட்டர்ன் நம்ம கம்பேர் பண்ணாலே நமக்கு தெரியும். இன்னைக்கு பார்த்த வீடியோவில் நம்ம பராக் பாரிக் லார்ஜ் கேப் ஃபண்டை பற்றி பார்த்தோம். இவங்களோட முதலீடு எப்படி இருக்குது, அவங்களோட முதலீடு ஸ்ட்ராட்டஜி என்ன ஸ்டாக் இப்போ ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ கரண்ட் சினாரியோவில் மார்க்கெட் கிராஷில் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற சம்மந்தமாக ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்த்தோம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோட எகைன் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய். சப்போஸ் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா அல்லது உங்களோட ஏற்கனவே நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க முதலீடுகள்லாம் சரியாக இருக்கா அல்லது அதை மாற்றி அமைக்கணும் நீங்கள் விரும்புனீங்கன்னா என்கிட்ட 1-to-1 செஷன் நீங்கள் புக் பண்ணிவிட்டு என்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிளியர் கட்டான விஷயங்களை வந்து பல விஷயங்களை நான் சொல்லிக் கொடுப்பேன். அது மாத்திரம் இல்லாமல் எப்படி வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக வந்து நம்ம முதலீடு பண்ணணும், எந்த டயத்தில் எப்படி முதலீடு பண்ணணும், என்ன மாதிரியான போர்ஷன்ஸில் நம்மளோட முதலீடு வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயிலான ஒரு விளக்கமாக இருக்கும். நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணுங்கள். சப்போஸ் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி உங்களுக்கு பெரிய நாலேஜ் இல்லாட்டி எவ்ரிதிங் அபவுட் ஈக்விட்டி ஃபண்ட் அப்படிங்கிற இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலம் மியூச்சுவல் ஃபண்டில் A to Z நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். மியூச்சுவல் ஃபண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுலேருந்து அந்த ட்ரஸ்ட்டு எப்படி பில்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலேருந்து ஒரு ஃபண்டை விற்றா நமக்கு எவ்வளோ டேக்ஸ் கால்குலேஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிற பலவிதமான விஷயங்களை வந்து நான் இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு கோர்ஸ் எடுத்தாலே வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒரு மாஸ்டர் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ண நன்மை உங்களுக்கு கிடைக்கும். இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அது மாத்திரம் இல்லாமல் பின் கமெண்ட்ல நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது மூலிமா நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.